ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஒமேகா பரிசுத்த ஆவியானவரின் அற்புத ஊழியங்கள் மூலம் சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மறுபடியும் நாம் ஒரு தேவனுடைய வார்த்தை கூடாக நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற வேத வார்த்தையின் தியானம், வார்த்தையின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும், உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி என்றால் தொடக்கம். ஆண்டவர் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் இருந்தார், ஆனால் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? அவருடைய வாயின் வார்த்தை எப்படி வல்லமையாய் கிரியை செய்தது என்பதை குறித்து இந்த நாளில் வேத வார்த்தை கூடாக ஆழத்துவமாக நாம் தியானிப்போம். வேதத்தில் பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னம் ஆண்டவர் இருந்தார். அப்போ அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நாங்கள் பார்க்கின்ற பூமி, நாங்கள் பார்க்கின்ற வானம், நாங்கள் பார்க்கின்ற மலைகள், சமுத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யாவும் அவரால் படைக்கப்பட்டன. இந்த தேவனால் படைக்கப்பட்டது. எப்படி அவர் படைத்தார்? இப்போ பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்ததா. அப்போ வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று பார்க்கலாம். அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, ஒன்றை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அவருக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை, மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் மனிதனுக்காக உண்டாக்கினார். மனிதனை படைப்பதற்கு முன்பதாக சகலத்தையும் மனிதனுக்காக தேவன் உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அவருக்கு தெரியும், மனிதனை உருவாக்குவதற்கு முன்னம் மனிதனுக்கு பல தேவைகள் உண்டு. வெளிச்சம் தேவை, மனிதனுக்கு தண்ணி தேவை, சாப்பாடு தேவை. அதே போல் ஒவ்வொரு நன்மைகளையும் மனிதனுக்காக உண்டாக்கினார். எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம்! மனிதனை எவ்வளவு யோசித்து அவர் கிரிகைகளை நடப்பித்திருக்கிறார், யோசித்து பாருங்க. அப்போ அவருக்குள்ள இருந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சது. இன்றைக்கு நாமும் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏதன் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நான் விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நாங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நாம் வல்லமையோடு பேசுகிற பொழுது அது கிரியை செய்யும். இப்போ பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் அழகாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே
உண்டாக்கப்பட்டதென்று. அப்போ விசுவாசத்தினாலே நாம் வாழுகிற உலகம், நாம் பார்க்கின்ற இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அப்போ அவருக்குள்ள வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை விசுவாசத்தோடு அவர் அறிக்கையிட்டார். வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தோடு நாம் எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். அப்போ எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் விட பெரிய காரியத்தை நான் செய்தது போல நானும் செய்வான்னு சொன்னார். அப்போ அவரை போல நாம் பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் அவருக்காக செய்யணுமெண்டா அவருடைய வார்த்தையை முதலாவது விசுவாசிக்கணும். எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் அறிக்கை இடுகிற பொழுது அது பலத்த காரியங்களை செய்யும் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, வேதம் அழகாக சொல்லுது, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ விசுவாசத்தை தொடக்கினவர் ஆண்டவர். அப்போ விசுவாசித்து அவர் வார்த்தையை பேசினார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் அவருடைய வார்த்தைகளை வல்லமையாக பேச முடியும், அதிகாரத்தோடு பேச முடியும். தேவன் எங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ இதில் பாருங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ நாம் எத்தனையோ காரியங்களை பார்க்குறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு மண் எடுக்கிறோம், கல் எடுக்கிறோம், சீமெந்து எடுக்கிறோம். அப்போ அவைகள் தோன்றப்பட்டவைகளால் உண்டாக்கப்பட்டிருக்கு. நாம் ஒரு பூக்கண்டை வைப்போம்னு சொன்னால் ஒரு பூக்கண்டிலிருந்து நாம் ஒரு பதி வச்சு அதிலிருந்து உற்பத்தி ஆகிறோம். ஆனால் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னம் ஒன்றும் இருந்ததில்லை. நாங்கள் பார்க்குற ஒன்றும் இருந்ததில்லை. இப்போ மனிதன் ஒன்றை எடுத்து ஒன்றை உருவாக்குகிறான். ஆனால் வேதம் சொல்லுது, தோன்றப்பட்டவைகளால் உண்டாக்கவில்லை. அப்போ இவைகள் உண்டாவதற்கு முன்னம் கடவுள் இருந்தார், அவருடைய வார்த்தை இருந்தது. அவருக்குள்ளே இருந்த அந்த வார்த்தை எப்படி அவர் பேசின பொழுது ஒன்றும் இல்லாத இருந்தது உண்டாகினது. வானம் உண்டாக கடவுதன்னு சொன்னால் அது உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுதண்டா உண்டாயிற்று. சமுத்திரம் உண்டாக கடவுதண்டா உண்டாயிற்று. மிருகங்கள், பறவைகள் ஒவ்வொன்றையும் அவர் படைத்து நல்லது என்று கண்டார். அப்போ ஒன்றிலிருந்து ஒன்றை தேவன் உருவாக்கவில்லை, ஒன்றை எடுத்து தேவன் உண்டாக்கவில்லை. அப்போ அவர் என்ன செய்தார்? அவருடைய வார்த்தையை ஒவ்வொன்றையும் தம்முடைய விசுவாசத்தினால் அறிக்கையிட்டார். அவருடைய வார்த்தை வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை வல்லமையான காரியத்தை செய்யும். உங்களுடைய குடும்பத்தில் வல்லமையாக கிரியை செய்யும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வல்லமையாக கிரியை செய்யும். உங்களுடைய ஊழிய பாதைகளில் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வல்லமையாக பேசுகிற பொழுது தேவன் கிரியை செய்வார். அப்போ இதில் சொல்லப்படுது, தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகள் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். இப்போ நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் அதை காணவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது அது நடக்கிறது. எப்படி நடக்கிறதுனா, நாங்கள் அவருடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே இருக்கு, அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை இடுகிற பொழுது அந்த பிரகாரமாக எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் விசுவாசிக்கிறத, நாங்கள் கேட்கிறத, நாங்கள் அறிக்கை இடுகிறத அந்த பிரகாரமாக கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார்.
இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை செய்தவர். அவருடைய வார்த்தை நாம் பார்க்கின்ற ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் அவருடைய வார்த்தை உண்டாக்கிச்சு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை விசுவாசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக கிரியை செய்வதற்கு முதலாவது அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளும். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் கிரிகைகளை நடப்பிக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, முன்னோர்கள் விசுவாசித்து பேசினார்கள். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்தார். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பற்றி பிடித்தார்கள். அடுத்தது அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பேசினார்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வல்லமையான காரியத்தை செய்ய போகிறது. இந்த தேசத்தில் வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்க. போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். உடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் வல்லமையாய் கிரியை செய்யும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாய் நல்லதை விதைக்க வேண்டும், நல்லதை அறிக்கையிட வேண்டும். நம் எதை அறிக்கையிடுகிறோமோ அதுதான் நம்மை சுற்றி நடக்கப் போகிறது, நம்முடைய குடும்பத்தில் நடக்கப் போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இன்றைக்கு அநேகருடைய அறிக்கை இடுதல், அபிவிசுவாசமான பேச்சுக்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது. அதனால் நாம் விதைக்கிறத, நாம் பேசுகிறத விசுவாசத்தோடு பேசுவோம். நம்முடைய குடும்பத்தை குறித்து விசுவாசத்தோடு பேசுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து விசுவாசத்தோடு பேசுவோம். நம்மிடத்தில் வருகிறவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுவோம், கட்டப்படத்தக்கதான வார்த்தைகளை பேசுவோம். அப்படி பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகளின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, அவருக்குள்ள வார்த்தை இருந்தது, அவர் தேவனாக இருந்தார். அவர் என்ன செய்தார்? இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் நமக்காக செய்தார். நீங்களும் கூட அவரை விசுவாசிக்கிற நீங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கூட அவர் உங்களுக்குள்ளே இருந்து, உங்களுக்குள்ள அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் விசுவாசிக்கிறபடி, நீங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறதன்படி உங்களை கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆனபடியினால் வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஒவ்வொன்றையும் உருவாக்குகிற வார்த்தை. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வியாதிப்பட்டவர்கள் சுகமடைய போகிறார். கொடிய பிசாசின் பிடியில் வருகிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பிறவி சப்பானிகள், பிறவி குருடர்கள், அதே போல் பார்க்க முடியாதவர், கேட்க முடியாதவர்கள், மரித்தோர்களை கூட எழுப்பத்தக்கதான வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள கட்டளையிடுவார். அதனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு அரைக்கேடுங்கள். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பலத்த கிரிகைகளை செய்ய போகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால் விடுதலை, வார்த்தையினால் சுகம், வார்த்தையினால் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை எல்லா இடமும் விதையுங்க. அவருடைய வார்த்தையை அரைக்கேடுங்க. ஊனமுற்றவர்களை பார்த்து, வியாதிப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தைகளை பேசுங்க. அது வல்லமையாக கிரியை செய்ய போகிறது. கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தின் ஆரம்ப கர்த்தராக இருக்கிறார். அவரை பற்றி பிடிக்கிற எங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் உண்மையாக ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை நம்மை கொண்டு செய்வார். ஆகவே நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். வார்த்தையின் வல்லமை பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும்படியாக ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைக்காக மக்கள் நன்றி. ஆதியிலே
தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து வார்த்தை உமக்குள்ளே இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தையை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்தீரே அப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு மனிதனை நீர் விடுதலையாக்க வல்லவர், மனிதனுக்கு சுகம் கொடுக்க வல்லவர், மனிதனுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர், மனிதனுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். இப்பொழுது உம்முடைய வசனத்தை அனுப்பி நீ பெரிய காரியத்தை செய்ய, வசனத்தை அனுப்பி பெரிய காரியத்தை செய்ய. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. இதை கேட்டு விசுவாசிக்கிற இந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய குடும்பத்தில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். அவர்கள் இருக்கிற இடங்களில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். ஊழியங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அவருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிற பெரிதான காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களை, காணப்படாதவைகள் நிச்சயம். அது பிள்ளைகள் காணப்படாதவைகளை குறித்து விசுவாசத்தோடு ஆண்டவரே கேட்கிற பொழுது அவர்கள் எந்த இடத்துல நின்று என்னத்துக்காக கேட்கிறார்கள் அந்த பிரகாரமான ஒரு பெரிய மாற்றம், தாக்கம் உண்டாக கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் கடந்து உலர்ந்து போயிருக்கிற, பலனற்றிருக்கிற, குழம்பி போயிருக்கிற ஆண்டவரே, ஒரு மாற்றமும் உண்டாகாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னும் ஒரு வார்த்தை மூலம் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.